வணக்கம். நான் உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ரஷீதா. இன்னைக்கு பஞ்சகர்மா சிகிச்சையில் நஸ்ய கர்மா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நஸ்ய கர்மா அப்படின்றது என்ன அப்படின்னா, இது பஞ்சகர்மால மிக முக்கியமான ஒரு சிகிச்சை தான் இந்த நஸ்ய கர்மா. நஸ்ய கர்மா அப்படின்றது நேசல் இன்ஸ்டாலேஷன் தெரப்பி, அதாவது மூக்கில் சொட்டு மருந்து போடுற ஒரு ப்ரொசீஜர் தான் இது நஸ்ய கர்மா. இந்த சொட்டு மருந்து அப்படின்னா இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மீடியா அப்படின்னா லிக்விட் மீடியா எப்படி இருக்கும் அப்படின்னா, எய்தர் நம்மளோட ஆயில் பேஸில் இருக்கலாம், அதாவது எண்ணெய் வகைகள் சார்ந்தது. அப்புறம் ஸ்வரசம். இந்த ஸ்வரசம்ன்றது ஜூசஸ் பேஸ், எனி பிளான்ட்டோட லீவ்ஸு, ஃப்ரூட்ஸு இல்லை ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி பேஸில் ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஷாயம், எனி பிளான்ட்டோட வேர் இந்த மாதிரி அதை மேக் பண்ணி கஷாயத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் சில சூர்னாஸ்னால் பவுடர் ஃபார்ம், அதாவது பொடி வகைகளை யூஸ் பண்ணுறது. இதுதான் நஸ்ய கர்மாவில் யூஸ் பண்ணக்கூடிய மேஜர் மீடியா. அது மட்டும் இல்லாமல் இந்த நஸ்ய கர்மா அப்படின்றது என்ன மெயின் ஆக்ஷன்னா, நம்ம போடுற அந்த மருந்து மூலயமா ஸ்ரிங்காட்டக மர்மா அப்படின்னு நம்ம ஃபேஸில் இருக்கு. அந்த ஸ்ரிங்காட்டக மர்மா ஸ்டிமுலேட் ஆகி நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ், அதாவது காது, மூக்கு, தொண்டை, மூளை, இதில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ரத்த நாளங்களில் இருக்கிற அடைப்பை நீக்கி, இது இன்ட்ரா செல்லுலர் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஆக்டிவிட்டினால அந்த மெடிசனோட பொட்டென்ஷியல் நமக்கு நல்லாவே பலன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதனோட ஆக்ஷன்னா இந்த விரேச்சன நஷ்யம் அப்படின்னா இது ஒரு பர்கேட்டிவ் ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்குது, மூக்கு அடைப்பு ஏற்படுது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இந்த ரேச்சன நஷ்யம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டிபெண்ட்ஸ், இதுவுமே ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட இப்போ ஒரு பிளான்ட் எடுக்கிறோம், ஒரு செடி எடுக்கிறோன்னா அதில் தண்டு, வேர், பூ, இலை இந்த மாதிரி அதை வகை சார்ந்து ஒரு 7 டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி இது எதற்காக நம்ம கொடுக்குறோம், அதாவது என்ன ஆக்ஷன், மெயின் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நம்ம யூஸ் பண்ணுறது தர்ப்பணம் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு நரிஷிங் தெரப்பி. இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன், அதாவது நம்மளுக்கு ரொம்பவே டீஜெனரேட்டிவ் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைசிஸ், அதாவது எலும்பு தேய்மானம் ஏற்படுது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த தர்ப்பண நஷ்யம்ன்றது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வாதம், பித்தம், கஃபம் அப்படின்னு மேஜராக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி, வாதம் அப்படின்றவங்களுக்கு ஈவினிங் டைம்லையும், கஃபம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மார்னிங் டைம்லையும், பித்தம் ப்ரிடாமினன்ட் டிசீஸ்க்கு மத்தியான டைம்லையும் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி பேஷண்ட்ஸ்க்கும் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட பிரகிருதி விக்ருதி, அதாவது அவங்களோட டிசீஸோட கண்டிஷனும் அவங்க பாடியோட கான்ஸ்டியூஷனை பொறுத்து ஒரு மருந்தை நம்ம செலக்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்பவே அதிகமாக முடி கொட்டுது அப்படின்னா அவங்களுக்கு நஸ்ய கர்மா அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கழுத்து வலி இருக்கிறவங்களுக்கு, தலைவலி இருக்கிறவங்களுக்கு, தூக்கம் சரியாக இல்லாதவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே இந்த நஸ்ய கர்மா அப்படின்றது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொசீஜர். அதே மாதிரி இது ஒரு சிலருக்கு இது கான்ட்ரா இண்டிகேஷன், அதாவது பிலோ 7 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதாவது 7 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கும் 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் இந்த நஸ்ய கர்மான்றது கான்ட்ரா இண்டிகேட்டடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இம்மீடியட்டாக நம்ம சாப்பிட்ட உடனேன்றது இதை கொடுக்கக்கூடாது. இது காலையில், அதாவது எம்டி ஸ்டொமக்கில் இதை ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த பஞ்சகர்ம சிகிச்சையில் நஸ்ய கர்மா அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நஸ்ய கர்மா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியே காமிக்கிறேன். நன்றி, வணக்கம்.